மதுரையில் இன்று நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவில் மாற்றுத்திறனாளி அணி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி தொடங்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் இன்று நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் பெறப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாகவும் திமுக விதிகளில் திருத்தம் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இன்று நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எட்டப்படவிருக்கின்றன? திமுக பொதுக்குழு கூட்டம் காலை 9 மணிக்கு மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கட்சியில் சட்ட திருத்த விதிகளில் சில திருத்தங்கள் செய்து புதிய அணிகளை உருவாக்குவதற்கான அறிவிப்பு பொதுக்குழு ஒப்புதலோடு வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனி உருவாக்கப்பட இருப்பதாகவும் மற்றொரு அணியும் உருவாக்கப்பட இருப்பதாகவும் முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. அதே போல பெண்களுக்கு இளைஞர்களுக்கு கட்சி பதவிகளில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்ற ஒரு தகவலும், அதே போல துணை பொதுச் செயலாளருடைய எண்ணிக்கைகள் உயர்த்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, வேலு உள்ளிட்டவர்களுக்கு ஏதாவது கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில தலைமை பொறுப்புகளில் மாற்றம் வரலாம் என்ற ஒரு தகவலும், பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதுக்கோட்டை விஜயா உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள்லாம் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு கட்சி பதவிகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் என்றும், அதே போல புதிய அணிகளில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படலாம் உள்ளிட்ட தகவலும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. பல்வேறு தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. பொதுக்குழுவிற்காக முதலமைச்சர் மதுரை சென்றிருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்படும் போது இருபுறமும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்போடு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.